வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். நாம் இன்றைக்கி ஈஸியாக சூப்பராக ஒரு சாம்பார் வைக்கலாம். 1/4 கிலோ பருப்பை நல்லா கழுவி குக்கரில் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினோமா பொங்கி வலியாது, சீக்கிரம் பருப்பு வெந்துடும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். 4 தக்காளி பழத்தை நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் சின்ன வெங்காயம் வெந்தயம்லாம் அதிகமாக சேர்த்திக்கிறது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. குக்கரை மூடி போட்டு 4 விசிலுக்கு விடலாம். ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம். தக்காளி நிறையா போட்டிருக்கேன், அதனால் புளி கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். பருப்பு 4 விசில் வந்துருச்சு, வெந்திருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம் நல்லா பொரியட்டும். 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சிவக்க வதங்கட்டும், கலந்து விடலாம். கேரட் பீன்ஸை கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா சிவந்துருச்சு, காய்களை போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே காய்கள் நல்லா வதங்கட்டும், 2 நிமிஷம் விடலாம். நல்லா கலந்து விடலாம், சீக்கிரம் வதங்கிடும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, காய்கள் நல்லா வதங்கிடுச்சு. வேக வச்ச பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடலாம். சாம்பார் தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விடலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. மூடியை கொஞ்சமாக திறந்த மாதிரி வைக்கலாம், இல்லாட்டினா பொங்கி வலிஞ்சிடும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு, எடுத்து பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு, காய்கள்லாம் நல்லா வெந்துருச்சு. சாம்பார் தயாராகிடுச்சு. என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பீன்ஸில் வெந்தயத்துலலாம் நார்சத்து நிறைய இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் உணவில் சேர்த்திக்கணும். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.